அம்பிகை அடியார்களே, அம்பிகையினுடைய பூஜை இப்பொழுது நிறைவாக இருக்கின்றது. நாங்கள் குறிப்பிட்டது போல தியான மண்டப திறப்பு விழாவானது இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. தயவு செய்து நீங்கள் எல்லோரும், உங்களுக்கு தெரியும், தியான மண்டபத்தினுடைய முகப்பு வாயிலை நோக்கி நீங்கள் அங்கே சென்றால் அங்கே குத்து விளக்குகள் ஏற்றி குருக்கள் ஐயா அவர்களுடைய பூசையும் ஆசீர்வாதத்தோடு அந்த மண்டபத்துக்குள்ளே புகுகின்ற முதலாவது அந்த ரிபனை கட் பண்ணுகின்ற வேலையும், அதனைத் தொடர்ந்து தியான மண்டபத்தினுடைய அடித்தளத்தில் வரவேற்பு நடனம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து உரைகள் இடம்பெறும் என்பதனை உங்களுக்கு பணிவன்போடு அறிய தருகின்றோம். தயவு செய்து நாங்கள் எல்லோரும் மெல்லமாக நகர்ந்து சென்று தியான மண்டப வாயிலை எட்டிக் கொள்வோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம். நன்றிகள். இப்பொழுது குருக்கள் ஐயா அவர்கள் விபூதி பிரசாதம் அவர்கள் வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து மௌன பிரார்த்தனையும், அதனைத் தொடர்ந்து விபூதி பிரசாதம் வழங்குகின்ற நிகழ்வும் இடம்பெறும். நன்றி. Kanaga bang. Kanaga. Yasyam Hiranyam Binde Yambhava Swambhudanam Shriyam Devi Mugakvaje Sripa Devi Rudam Amso Smidam Hiranyam Praharam Mandim Druptam Darpayande Swami Gopakvaje Sriyam Chandram Pravasam Visasadvarandeham Loke Deva Duttamudharam Am Patmini Mem Saranamaham Pravadje Lakshmir Menasya Tam Dvavrane Tapasodi Jado Vanaspadistavikshodavilvaha Tasya Baladida Padhanudandu Mayandarayasthabhya Vaidumam Deva Jagatirtyacha Maninasaha Radurbuddhosmi Rasvesmi Devadam Dadadu Me
लक्ष्मीः मेनस्यतां द्वावृणे आदित्यवरुणे नमसोदितातो वनस्पतिष्ठवमृक्षोदहिल्वः तस्या बलानि तमसानुदन्तु मायान्दराया स्वभाव्या लक्ष्मीः भैदुमां देवसः कीर्तिर्चमणिनासः खण्डद्वारान्दुरावृत्तां सर्वभूतानां स्वामी होमत्वं भवतु कल्याणम् आरोग्यं धनसम्पदा सर्वभूतविनाशाय दीपज्योति नमोऽस्तु देवा महालक्ष्मी अम्बिकाय नमो नमः राजाधिराजाय प्रदय्यदायिने नमो वयं वैश्रवणाय उर्महे रामान् रामरामाय भावेश्वरो वैश्रवरो ददामो वेराय वैश्रवणाय राजाय नमो नमो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलः अयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं शुभमङ्गलं मूलने गृहे सर्वाविष्टे முதலில் திருமதி தேவராஜன் எங்கள் தர்மார்த்தா தலைவரின் துணைவியார் தேவராஜன் அவர்களை வந்து புத்தகத்தை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். அதைத் தொடர்ந்து டாக்டர் மாலா ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஆனந்தி கருணாலிங்கம், மிஸ்ஸஸ் அபிராமியாமல் திருமதி தேவராஜன் அவர்கள் விளக்கேற்றி ஆரம்பிப்பார். திருமதி டாக்டர் மாலா ராதாகிருஷ்ணன், திருமதி கருணாலிங்கம், அபிராமியானல், திருமதி சுபாஷினி லோகநாதன், தொடர்ந்து கார்த்திகா மயூரன், மனோகரி அசோக் மரியாதை கார்த்திகா बच्चू सुरेश पर लोना सत्यानंद राजा, आरंभ
நடன நிகழ்வு நடைபெற உள்ளது. நடன நிகழ்வை தொடர்ந்து நாங்கள் பல கஷ்டத்தின் மத்தியில் வந்த தேவராஜன் அவர்களுக்கும் ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்துள்ள மற்ற கவுன்சிலர்ஸ் அனைவருக்கும் பல 10 பேர் 20 பேருக்கு மேல் வந்துள்ளார்கள். நம்முடைய தயவு செய்து அனைவரையும் மேலே கலைப்போம். இப்பொழுது திரு கருணலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல நிகழ்ச்சிகளில் நுழைகிறோம். முதலில் திருமதி சாந்தி தேவரன் அவர்களின் மாணவர் நடன விருந்து அளிப்பார்கள். விநாயகர் வணக்கமும் அதனைத் தொடர்ந்து விநாயகர் அகவலம் தொடர்ந்து தில்லனா நடைபெறும். இருந்து கண்டுகளிங்கள். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் பலகரங்கள் நிறுத்தி வரவேற்கிறோம். வாழ்க.
ஐயாவின் திருமந்திர வார்த்தைகள் பாலகுமார சர்மா அவர்கள் இப்பொழுது அருளுரை வழங்குவார். நம பார்வதி பதையே சகுங்கும விலேபணாமளிகசும்பிகஸ்தூரிகாம் சமந்தகசிதேசணாம் சச்சரஜாபவாசாங்குசாம் ஆசேஷ ஜனமோகினி மருளமால்யபூசாம்பராம் ஜபாகுசுமபாசுராம் ஜபவிதோ ஸ்மரேதம்பிகாம். எல்லாம் வல்ல அன்னை கனகதுர்க்கை அம்மையுடைய திருப்பாதம் அணிந்து குருவருளும் திருவருளும் கூடி நிற்கின்ற வேளையிலே இன்றைய தினம் எமது ஆலயத்தின் தியான மண்டப உத்தியோகபூர்வ திறப்பு விழாவுக்கு எல்லோரும் நாங்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அம்பியுடைய பூஜையை தொடர்ந்து வாசலிலே மங்கள விளக்கேற்றி ஆலய மண்டபத்தில் உள்ளே வந்து மங்கள விளக்குகள் ஏற்றி எங்கள் அன்புக்குரிய சாந்தி தயாபரன் அவருடைய மாணவியுடைய சிறந்த நடனத்தை எல்லாம் நாங்கள் கண்டுகளித்திருக்கின்றோம். மிகவும் அருமையாக இந்த குழந்தைகள் இந்த நடனத்தை எல்லாம் மாற்றியிருக்கின்றார்கள். அவளுக்கு முதற்கண் பாராட்டுகளையும் நன்றிகளையும் எல்லோர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் ஒரு உன்னதமான நாள், மதர்ஸ் டே, அன்னையர் தினம். அதாவது அம்பிகையை ஸ்ரீ மாதா என்று சொல்லுவோம். எல்லோருக்கும் தாயாக விளங்குபவள் அன்னை. அந்த அன்னையர் தினத்திலே இது அமைவது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு அமைவாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் எங்களை எல்லாரையும் பெற்று இருந்து வளர்த்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அதாவது அன்னை தான் எங்களை தந்தையை அறிமுகப்படுத்துவார், தந்தை குருவை அறிமுகப்படுத்துவார், குரு எங்களுக்கு இறைவனை அறிமுகப்படுத்துவார். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்று வேதங்கள் சொல்லுகின்றன. அதாவது எங்களுக்கு நல்ல ஆசானை தெரியப்படுத்துபவர் தந்தையார், முதலிலே அப்பா என்று சொல்பவர் அன்னை. அந்த ஆசான் தான் எங்களுக்கு இந்த உலகத்தை காட்டுபவர். நன்மை தீமை கல்வி ஞானம் அறிவு எல்லாவற்றையும் முற்றுவர் இந்த ஆசான். எங்களுக்கு நல்ல குரு அமைவது நாங்கள் செய்த பாக்கியம் என்று சொல்வார்கள். அதனாலே தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த அன்னைய தினத்திலே அமைவது சிறப்புக்குரியது. அந்த திறப்பு விழாவிலே இங்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எமது ஆலயத்தில் நடைபெறுகின்ற எல்லா விதமான நிகழ்வுகளிலும் கலந்து கொள்கின்ற எங்களுடைய அரசாங்க பிரமுகர்கள், கவுன்சிலர், எம்பி, மேயர் எல்லோரும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஹை கமிஷன் எங்களுடைய ஹை கமிஷனிடம் வருகை தந்திருக்கின்றார்கள். மற்றும் எல்லா அரசாங்க பிரமுகர்கள் மற்றும் அடியார்கள் எல்லோரும் வருகை தந்திருக்கின்றீர்கள். மற்றும் எமது ஆலய அலங்கார சபையினர், நிர்வாக சபையினர், ஏனைய ஆலயத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற அலங்கார சபையினர், நிர்வாக சபையினர், அடியார்கள், பக்தர்கள், தொண்டர்கள் எல்லோரும் இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த வேளையில் உங்களை முதற்கண் எல்லோருக்கும் வருக என்று வரவேற்பதோடு உங்களுக்கு அம்பியினுடைய பூர்ணமான ஆசிகளையும் எங்களுடைய குருமாருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்று இந்த தியான மண்டபமானது 6 வயதிலே இருந்து 60, 70, 80 வரைக்கும் இங்கே எல்லோரும் இருந்து தங்களுடைய கடமைகளை எல்லாம் செய்து தங்கி நின்று தங்களுடைய இதெல்லாம் செய்யலாம். கல்வி போன்றவற்றிலெல்லாம் பயன்படுத்தி முதியோர்கள் இங்கு இருப்பதற்குரிய வசதிகள் மற்றும் குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி பயிற்சிகள் என்பனவெல்லாம் தியானம் செய்வதற்குரிய ஒழுங்குகள், யோகாசனங்கள் எல்லாம் ஆலயங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மேன்மேலும் சிறப்படைய வேண்டும், முயற்சி அடைய வேண்டும், உங்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்ற நேரத்திலே பிரார்த்தித்து கொண்டு எல்லோருக்கும் நல்ல ஆசிகளையும் அம்பியினுடைய ஆசிகளும் ஆலய குருமார்களுடைய பூர்ணமான ஆசிகளும் கிடைக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றோம். நம பார்வதி பதையே. ஐயாவை தொடர்ந்து going to call upon Reverend Sagiskara Balakumara Sarma to bless you all. Please come. यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गलः तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्. Touching upon the lotus feet of Shri Kanaga Thurkkai Amman,
First and foremost, I would like to extend my welcomes to all the honourable MPs that have taken the time out of their day to come and have their presence at this event. Personally, when I see all the individuals here who have been integral in building what we are in today, I feel very proud. Having literally been born here and spent all my life at the temple, days like this make me very proud to be part of this community where essentially we act as a hub to bring the community together. Time conscious, I'd like to touch on one aspect which may appeal more to the youth, because it was definitely a problem I had. When I first heard about the building of the Dhyana Mandapam, the meditation hall for the elderly, I was still in my teens, and quite admittedly, the first question I had was, what's in it for me? What am I going to gain? I can see some of the youth there smirking, but I know you all have the same question. As you go through life, I'm still very young, believe it or not. As you go through life, you face realizations. And sometimes it's only natural in whatever field we're in. We have loads of medics here. In the field that I'm in, which is technology, I will not hesitate a second to do a certification that will help me in my promotion. But when it comes to activities which have no intrinsic, egoistic, materialistic value, we always pause for a second. It's only human nature. I, for one, am not going to sit here and pretend that I never had that. We're all guilty of that. But at times like this, especially for the large majority here who follow Hinduism, I'd like to implore that we take a step back, we take a level higher, and we look at what is the religious value? What is the religious value of doing these things, contributing with Dhyana Mandapam in any way that we can? What is the religious value as a whole of contributing events like this? And that's why I'd like to quote something today, something from the Dharma Shastram. In Hinduism, the Dharma Shastras are absolutely paramount in showing us how we should live our lives. Dharmam literally means duty in Sanskrit and in Sanskrit. There are two aspects to Dharma Shastra. One is the Dharma Shastram itself, which touches upon the Puranas, and then there's the Dharma Sutras, which is the Vedic aspect. In the Dharma Shastras itself, in the Manusmriti verse 78, there's a line that really inspired me. And the line is this: Vriddha sevi hi satatam raksho bibharti pujyate. I'll break that up. Vriddhi, vriddha, in Sanskrit means elderly. Sevi, as you may have heard, seva is the service we do. Hi satatam. Satatam in Sanskrit means always, a regular act. Raksha bibharti, you've all heard of the Rakshasas, whether that be Narakasura. All of these asuras are Rakshasas. Pujyate, honoring, we worship. Together what that means is, even the Rakshasas, who are a species of extreme egoistic values, who have spent their life doing penances only for one thing, egoism, power, materialistic things, even that species of individuals will respect you if you look after the elderly. And for me, there is no greater output, outcome, gain than this, where it's been stamped in our Shastras and Vedas. If you look after the elderly, if you look after your community, even the most demon of species will bow down to you. And on that note, I would like to firstly thank all the individuals who have taken the time to be here. And I implore all of you to follow the Dharma Shastras and contribute to the development of our community. Hara Hara Namah Parvati Patage Hara Hara Mahadeva. The worshipful Mayor of Ealing, Mohinder Mitta, to come on stage, and also worshipful Mayor of Red Bridge, who had all the way come from Red Bridge, Mr. J. Ranjan, come to the stage please, and of course Dr. Lily Gunasekar from Indian High Commission, representing Indian High Commission of India, to come onto the stage. It's nice to see more
of our Tamil ladies getting into politics and who have achieved a great. She's the deputy mayor and another. And now I call upon other councillors to come forward. Come, sir. There are Bangal, Sadhan. Now, can I call upon Mr. Devarajan, our chairman? Now I call upon one of the founder members of this temple, Ealing Temple, were started by 9 trustees who are permanent trustees of the temple. And now I call upon Dr. Paramanathan, who is one of the trustees and a founder member of this temple, to give the welcome speech. My name is Paramanathan. I'm one of the trustees of this temple. I'm very pleased to see the attendance and your support for this event. As you all are aware, this is a charitable organization and it is managed by what we have designed or clearly defined in our constitution. The constitution had 4 important objectives. The objectives was, one is a place for a religious activity. I must say I am very pleased to say our improvement and the progression on the religious activities based on this site have been beyond expectations. With the support from our community, the members, the devotees, and everyone, including the Ealing Council. That's an important objective of our charitable organization. However, there are 3 other things we have been included in our constitution, which is a governing document, which includes the next step will be the cultural activities. Second, a place for education. 3, a service provisions for the vulnerable group, which includes the youth and the elderly. As you are aware, for all these expansion of our service, we need a building, we need a space. I must say, the COVID-19 has derailed our plan, our aspiration and achievements to reach the target. However, with the support from our community, the members, the devotees to repeat, and a special thank you to the Ealing Council, the leader, the mayor, Ealing Council, they have been very supportive to achieve what we actually wanted it. We are sincerely and profound thank you for that service provisions. However, we will continue to expand, but actually we should focus next on the service provisions. As you know, we are getting older. The older is the very bad things in our life. Our physical illness, the mental illness, at least to isolations and care support. But that needs to be provided. Definitely this can be done at the home level, at the house level, not by the children alone. It has to be done and as a united service. So we need a place like that for that. I'm sure we will focus on this. We will try and include these service provisions. We'll expand this service. However, we need, I know we have got the building now, we got a space. We need the personal support, individual supports on a voluntary basis. Equally, we need, or more importantly, finance. Unfortunately, the Chancellor did not allocate any fund for this purpose. However, our community will allocate fund for this service. I know you have every penny, whatever we earn, we count. It's difficult, but we got to do it. They work 24/7, but I'm sure they will continue to do that, support our service. So finally, let me thank everyone who had attended here, including the main guests, the councillors, the mayors, the representative from Indian High Commissions, to thankful. I'm sure they will continue to support both physically and financially to achieve our goal. Thank you very much. Thank you. Now I call upon Mr. Yoganathan, the Executive Committee Chairman,
to say a few words or welcome the crowd in Tamil. நிர்வாக சபை தலைவர் யோகநாதன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வரவேற்புரை வழங்குவார். இன்றைய தினம் இந்த இட நெருக்கடிகள் மத்தியில் நீங்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கின்றமை மிகவும் உள்ளத்தை மகிழ்வாக கொள்ளச் செய்கின்றது. இந்த தருணத்தில் உங்கள் எல்லோரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். Our request accepted for the Honorable Mayor and rest of the councillors. Everybody are here today. Many works they are allocated. Same time, our request they are here. Thanks for coming today. Welcome everyone. Every councillors are here. Thank you so much. இந்த தியான மண்டபமானது பல ஆண்டுகளாக எங்கள் ஆலயம் எடுத்த முயற்சியின் காரணமாக இன்று மிளிர்ந்து இருக்கின்றது. இந்த மண்டபத்தின் ஊடாக எம் மக்களுக்கும் எங்களுடைய ஆலயத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து மற்ற மக்களுக்கும் கூட பயன்பெறக்கூடியதான பணிகளை வருங்காலங்களிலே நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். தியானங்கள் மட்டுமல்ல, உடற்பயிற்சிகள், லைப்ரரி போன்ற நூலகம் போன்ற பணிகளையும் கூட இங்கே செய்வதற்குரிய ஆயத்தங்கள் செய்திருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் அதிலே பங்கு கொள்ளுங்கள். ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகமானது ஜூன் மாதம் நடைபெற இருக்கின்றது 1ஆம் தேதி. உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு அதற்கு இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் இந்த தருணத்திலே வேண்டி இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் எங்களுடைய அறங்காவலர் சபை சார்பிலும் நிர்வாக சபை சார்பிலும் அடியார்களாகிய உங்களுடைய சார்பிலும் வருக 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 என்று வணங்கி வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றிகள். நன்றி. Next, may I call upon our Mayor, Ealing Mayor, the worshipful, the Mayor of Ealing, Mohinda Mehta, to say a few words. Good morning, everyone. I'm really pleased to meet you and see you here today. I feel proud today to be here today. God blessing. I just cut the ribbon. I'm feeling very, very lucky today in this world because very few people get the opportunity like that. As a mayor of Ealing, my brother said, Ealing Council help a lot. We are always with you. Without you people, we can't do anything. Everybody knows in Ealing Borough, all different communities lives. Doesn't matter their language, religion, different. At the end, we are all together. Everybody knows in the world, in Ealing Borough is the biggest borough, so we all get together, do for the community. So my brothers always respect me. I forgot his name, the small one, but he's very big. His knowledge, respect, always keep in touch with me. And with me, my deputy mayor is here today, and Councillor Tariq Mahmood is here. And other important people are behind me. If I give their names, it will take a long time. We always, I can't forget my husband. Ladies come from the High Commission today. We couldn't meet with each other. We will meet after that when we cup of tea together. So, and the other things that I want to say, because I know all the culture of the Tamil people. I'm with them. Near to my shop is a Tamil shop. I always go there. They always say, Auntie, you are half Tamil now. I said, yes, because when we get together, we help each other, we learn each other. The main thing is that is a respect. The young man, he came here, he did a speech. He said few lines in there's a Hindu language, Hindi or Tamil language. The main thing is that respect your parents.
Respect your elders. This is the main thing, if we respect the older, because that time they need the help from their children. If we respect others, we can avoid all the hateness. Respect and love is the main things. Today is a Mother's Day. I wish all the Mother Days, happy Mother's Days. And one thing I want to say, all the men, please listen to me carefully. Respect your wife, respect your sisters, respect your daughters. Without women, you are nowhere. So the youngster people, all like my sons, please respect your mother. Mother is just second to the God. She suffered a lot. I'm a mother. It's not easy to look after children. If the child is crying, she said, okay, husband, can you take for 5 minutes? Oh, said, you take it. I can't control it. The tolerance of the mother, God give to us. Thank you so much. You give me the time. You call me here. I really blessed. And the last thing I want to say, my brother Brinder Sharma, member of parliament, he always with me. Now, today he is out of country. He is unable, but he sent his congratulations. Good wishes to the community. Thank you very much. Thank you. Right, next I call upon the worshipful, the Mayor of Redbridge, Mr. Jayaranjan, will come all the way from Redbridge. Thank you very much, Jayaranjan. Can you please say a few words? Good afternoon, everybody. First of all, I thank Karmalingam, the secretary of the temple, and the committee to invite me. And I have known Karmalingam for so many years. When I was a councillor in 2010. Since then, he asked me, Ranjan, please visit my temple. I said, yes, of course. Our temple. His devotee's temple. And I will come one day. Then when I became a mayor last May, he even phoned me 2-3 times. When are you going to visit my temple? I said, definitely our temple. But I always keep saying Karmalingam, his temple, because he was that close to this temple. So that's what so I thought I should go one day. Then this is a good opportunity because of Kanaga Thurkkai Amman blessing. I am here with you all devotees, to open this meditation hall. And in future, I wish you more success for this temple and the devotees to become bigger and bigger. And you got the Madam Mayor here, Ealing, they all are the councillors, all are here too. And the Deputy Mayor is here, so it shouldn't go wrong. By the way, with your permission, Madam Mayor, I want to speak to my public in Tamil. Thank you. Vanakkam anavarakum, naan Jayaranjan, naan Redbridge, Thodinde Mayor irukkiren indha varasham. Idan first time naan the koilukku vandan because idarkandi Karmalingam enakku phone panni இப்ப வார வாரன்னு அலுப்பு கொடுத்து ஒரு மாதிரி இன்றைக்கு கடவுள் அதனால வெளில நான் வந்தேன்னா நான் இப்போ 2 o'clock I supposed to be in New York. So it will get another 1 hour எடுக்கும் போது so I can't இங்கே இருக்க முடியாது. Anyway, all the best, Karmalingam and all the committee members and the devotees, wish you all the best. இன்னும் பலரோடு இந்த கோயிலை விஷ் பண்ணி கொண்டு இதோட விடைபெறுகிறேன். Thank you. Go to side, please.
Now I call upon Dr. Lili Gunasekar, Political and International Organization and DWC representative, and she's representing the High Commission of India. I would like to ask her to say a few words. Thank you. வணக்கம். இங்கே என்ன அழைச்சதற்கு மிக்க நன்றி. I can speak only that much Tamil. I'll continue in English. Of course, I'm representing the High Commissioner here. He couldn't be here because of prior engagements. I'll keep it very brief. Seeing beautiful dances by the young girls. The High Commission is here to help the community in their activities, and you can approach us at any time. Drop us an email, and we'll respond. And I wish the organizers, the temple trustees, for setting up a beautiful hall, and I hope everyone here assembled would benefit immensely from it. And thanks again for inviting the Indian High Commission, and I convey the personal regards of my High Commissioner and the Deputy High Commissioner and everyone in the High Commission, and wish you all the best. Thank you. Thank you very much. And now I call upon Mr. Krishna Raja to say a few words. He's the first executive committee chairman of this temple, and he has been working very hard, and he has been a very supportive person for this temple, Mr. Krishna Raja. And especially with this building, he had a long history of supporting and talking to the Ealing Council. Thank you. அம்பிகை அடியார்களே, அறங்காவலர் சபை தலைவர் திரு தேவராஜா அவர்களே, நிர்வாக சபை தலைவர் திரு யோகநாதன் அவர்களே, இந்த வைபவத்தின் நாயகனாக சுழன்று கொண்டு திரிகின்ற என்னுடைய அன்பு தம்பி கரண்டலிங்கம் அவர்களே மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கம். என்னுடைய பெயர் நடராஜா கிருஷ்ணராஜா. நான் இந்த நிர்வாக சபையின் முதல் தலைவராக அடியார்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் என் மதிப்புக்குரிய தேவேந்திரம் ஐயாவும் திரு தேவசாயம் ஐயாவும் என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பொழுதுதான் எங்களுடைய யாப்பு உருவாக்கப்பட்டது. அந்த யாப்பு உருவாக்கப்பட்டதன் காரணமாக அந்த யாப்புக்கு அமைவாக ஒரு நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக என்னை தலைவர் பதவி வைக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிரகாரம் 2 வருடங்கள் நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டேன். அந்த காலத்திலே நாங்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஷக்கிள்டன் ஹோலிலும் செவ்வாய்க்கிழமைகளில் இப்பொழுது ஈழபதீஸ்வரர் ஆலயம் இருக்கின்ற அந்த ஹோலை மறந்துவிட்டேன், அந்த ஹோல் அதிலும் எங்களுடைய கூட்டு பிரார்த்தனைகள், எங்களுடைய பூசைகளை மாலை நேரங்களில் நடத்தி வந்தோம். நான் இவற்றையெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், வரலாற்றிலே இவற்றை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த அம்மன் ஆலயம் 3 படங்களுடன் மாத்திரம்தான் உருவாகியது. அந்த 3 படங்களையும் கொண்டு எங்களுடைய சவுத்தோல் நகர பகுதியிலே மூவர் நவராத்திரி விழா வந்து கொண்டாடினார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான எங்களுடைய மறைந்த அறங்காவலர் கணேசராஜா அவர்களும், மறைந்த எங்களுடைய சிவகுமார் அவர்களும், மற்றது எங்களுடைய முன்னாள் தலைவர் பாலசிங்கம் அவர்களும்.
மூவருமாக சேர்ந்து சவுத்தால் பழைய நகர சபையிலே இந்த 3 படங்களையும் வருவித்து நவராத்திரி பூசை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது என்னை வந்து பேசுமாறு அழைத்தார்கள். நான் அப்பொழுது கூறி 2 வசனங்கள் என் மனத்திலே எப்பொழுதும் நினைவிலே நின்று கொண்டிருக்கும். முதல் வசனம் இதுதான். வழமையாக நாங்கள் நவராத்திரிக்கு அம்மாவை தேடி அம்மன் கோவில்களுக்கு செல்வோம். ஆனால் இம்முறை நவராத்திரிக்கு எங்களுடைய அம்பாள் எங்களுடைய நகரத்துக்கு வந்திருக்கின்றாள், அவளை நாங்கள் விடமாட்டோம் என்று கூறினேன். இன்று எங்கள் எல்லோரையும் கட்டி போட்டிருக்கின்ற இந்த அம்பாள் ஒரு தியான மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு பொதுக்கூட்டத்திலே அப்பொழுது திரு அபேலிங்கம் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அவரை கேட்டேன், இந்த ஊமை கண்ட கனவு நனவாகுமா என்று. அன்றுதான் இந்த தியான மண்டபத்துக்கு முதற் புள்ளி வைக்கப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த மண்டபத்துக்குரிய சகல நடவடிக்கைகளும் செய்யப்பட்டது. இதை நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், எங்களுடைய இந்த தியான மண்டபத்தின் வரலாறு என்பது ஒரு நீண்ட கதை. 10 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கதை இன்றுதான் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இன்றுதான் எங்களுடைய தொடக்க விழா தொடங்கி இருக்கின்றது. எங்களை போன்ற வயது போன்றவர்களுக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு மண்டபமாக இது அமைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அடியார்களே, இங்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் மொழி பேச தெரியாத, தமிழ் மொழி முற்றாக அறியாத பல பேர் மேடையில் இருக்கின்றபடியால் நான் என்னுடைய பேச்சினை தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேச விரும்புகின்றேன், உங்கள் அனுமதியுடன். Dear distinguished mayors and the beloved husband whom I know for century, half a century, almost half a century, and the distinguished councillors of Ealing Council and also from the neighboring council, so many other known faces and so many people, the representative from the Indian High Commission. Actually, I'm not supposed to be here because this speech was to be made by the coordinator of this project, Mr. Devasayam, who is also a founder member of the trust. Unfortunately, he is not here. He has gone to Holland to attend a private engagement. As a result, I am privileged to be here and to see the familiar faces of my beloved members of the Ealing Council and various other councils. Our journey on this project is almost 10 years old. Actually, I have made a small part in that project. Apart from that, I have not done anything. The first project was only a single story project, and there was no cooperative response from the council, but however we made an application. And I was asked to represent the temple or trust to make the representation as to why we need a meditation hall for our community. I was able to convince the members of the planning commission
actually they voted in majority for the approval of this plan. Unfortunately, I couldn't see any faces of them here because it has happened. Ah, you are here. Oh, that's a pleasure. I am so pleased. I am so pleased. So the majority of the councillors approved that plan, and I came rushing here to tell that. At that time, I think Mr. Ramachandran or somebody was the chairman. Anyhow, then due to reasons known to all of us, that project did not proceed further and the planning permission lapsed. Consequently, there was a cry for a fresh application from the council, and as a result, again I was asked to represent the council, represent the temple. And there were so many issues. Of course, you have got to understand the difficulties of our neighbors. There is traffic problem, there is noise problem, there is litter problem. All these we'll have to address. We'll have to inform the councillors to the real need of a meditation hall. Thank God, by the grace of God, so many of the councillors have approved, and as I told you, now we are here and the rest is history. Our relationship with the Ealing Council started not with this planning permission. Whenever we had our congregation at Shackleton Hall, at that time our MP, Mr. Virendra Sharma, was the mayor of this borough, and he was kind enough to allow the Shackleton Hall for every Friday, which is a very difficult thing. You can't have continuously for 1 year or 2 years, but that has been the cooperation extended by the Ealing Council to our temple. The second thing it strikes my mind is the annual Chariot Festival. As you all aware, our temple Chariot Festival is supposed to be the largest gathering in London. At one point of time, there will be 15,000 devotees surrounding the chariot and going around the streets. You can understand the concerns of the councillors, neighbors, and everything. But still, the Ealing Council was kind enough to understand our religious sentiments and allowed the Chariot Festival to continue, which we have been carrying on for more than 15, 20 odd years. Third thing, the councillors, or rather council, allowed the adjoining park on their festival day, that is the Chariot Festival day, to have business premises, some music programs, and also the refreshments. So all these things we were able to do and attract more devotees from throughout London and the adjoining boroughs is by the courtesy of the Ealing Council, to which we are, as a member and a devotee of this temple, we are all grateful to you.
devotees, I know there is an array of speakers. I don't want to carry on any further, although I have some more things to say about the Ealing Council's cooperation and the generosity extended to our trust. It is nothing but fair for our mayoress to open this meditation hall and bringing all the councillors along with her and her beloved husband, who is a friend of mine for a very long time. So, having expressed my sincere gratitude for the cooperation extended by the Ealing Council to this trust, I am deeply honored for having afforded an opportunity for me to say that to you. Probably this may be my last speech in this temple premises, because ever since I... you can't say that. Oh my God. Ever since I started as a chairman, Amman, thank you very much. You are so kind. I would have addressed at least 300. I will say a few words for him. I will write a letter to God, give him more life. No, it's not that. The basic thing is I had a spinal cord operation lasting for 8 hours, and at the end of the operation I had chest infection and I was put on ventilator for 3 days. So I am மறுபிறவி எடுத்து உங்கள் முன்பு இருக்கின்றேன். I said that I am reborn, so I will have some. Thank you, ladies and gentlemen. It's my great pleasure. I'm extremely grateful to the authorities, both the trustees and the executive committees, past presidents, who have contributed much to this temple, and the engineers, professional people who contribute, like Mr. Dakshinamurthy, Mr. Sabha, and everybody. Not only that, I've just forgotten 2 more people. Please allow me to say this. There were originally 9 trustees in this temple. But because the temple has moved from Harrow to South Hall, there was a request from the South Hall people to accommodate 1 trustee from South Hall. That is nothing but fair. And as a result, 1 gentleman, namely Suresh, he resigned the post and allowed one of our representative, Mr. Ganesh Raja, to become I'm talking about Ganesh Raja, Mrs. Ganesh Raja is there, to become a trustee. So that, அதை நான் தமிழில் பேசியிருக்க வேண்டும். அப்படித்தான் பரவாயில்லை, எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது அந்த பெரிய மகனாருடைய நினைவை நாங்கள் எங்களுடைய நினைவு சரித்திர புத்தகத்தில் பதிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மக்களின் கோரிக்கைக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த ஒரு பெரிய மகன் சுரேஷ் அவர்கள். அடுத்ததாக இந்த மண்டபம் வாங்கிய பொழுது எங்களுக்கு மிகவும் ஒத்தாசையாக இருந்து பொருளாதார முறையிலே அதற்குரிய பண வசதிகளை செய்து கொடுத்த பட்டய கணக்காளர் திரு பரமகுரு அவர்களுடைய நினைவையும் நான் இங்கு நினைவூட்ட விரும்புகின்றேன்.
வேறொன்றும் கூறுவதற்கு இல்லை. எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எல்லோரும் அம்பாளுடைய அருளை பெற வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். உங்களுக்கு தெரியும் இன்று மதர்ஸ் டே. ஆகவே நாங்கள் குறிப்பிட்ட எல்லா தாய்மாரையும் இங்கே அழைக்க முடியாது. ஆகவே நாங்கள் குறிப்பாக ஒரு 5-6 பேர்களை மட்டும் உங்கள் அனுமதியுடன், உங்கள் தாழ்மையான அனுமதியுடன் உங்கள் சார்பாக அவர்களை கௌரவிக்க உள்ளோம். முதலில் பாலகுலேஸ்வரி ஸ்ரீகாந்தவேல் அவர்களை தயவு செய்து முன்னால் வருமாறு தாழ்மைப்பட்டுக் கொள்கின்றேன். மற்றது திருமதி பரமேஸ்வரி சந்திரசேகரம் அவர்கள் இங்கே இல்லை என்று நினைக்கின்றேன், இன்னும் வரவில்லை. அவர்கள் வருவதாக கூறியிருந்தார்கள். அடுத்ததாக பரமேஸ்வரி தேவராஜன் அவர்களை திருமதி தேவராஜன், திருமதி வசந்தா தேவேந்திரம் இவர்கள் இருவரும் எங்கள் தன்மார்த்தாக்களின் துணைவிமார். அடுத்தது சாரதா கணேசராஜன் நிர்வாக சபை சார்பில் அவர்களை அழைக்கின்றேன். மேலும் பேர் தான் திருமதி ராஜன் தான் தெரியும், எனக்கு தெரியவில்லை. வாங்க இந்த பேசுவனா கூட நீங்களும் இருங்க. ஒரு தாயின் முறையில் ஒரு அம்மாவை கூப்பிட நாங்கள், ஆனால் அம்மா வரையில் இட்ஸ் ஓகே. பரமேஸ்வரி சந்திரசேகரன் கீத் சந்திரசேகரன் அவர்களின் இங்கே நாங்கள் உண்மையிலே சுரேஷுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த மண்டபம் ஆரம்பித்த பொழுது பல ஆயிரக்கணக்கான பணங்களை நன்கொடையாக தந்து இதை ஆரம்பிப்பதற்கு ஊக்கம் அளித்தவர் திருவாளர் சுரேஷ் அவர்கள். அதே போன்று கீத் சந்திரசேகரம் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான பணங்களை இப்பொழுது கொடுத்துள்ளார். ஆகவே அவர்களின் தாய்மார்களை அவர்கள் சார்பில் நாங்கள் இன்று கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் கீர்த்தனா தாயார் இன்னும் வரவில்லை. இங்கே டாக்டர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உங்களையும் வாங்க. ராதாகிருஷ்ணன் உங்களை வேறு இருக்கு. நம்ம அக்கா அம்மா வாங்க. திருமதி பாலகுலேஸ்வரி ஸ்ரீகாந்தவேல் அவர்களுக்கு நன்றி. எங்கள் அழைப்பேற்று வந்தது. அடுத்ததாக சைடில் போடுங்க, சைடில் இதில் வாங்க தங்கச்சி, வாங்க இந்த பிள்ளையா போட்டு வாங்க தங்கச்சி. Stay here, come here. ராணி ஒரு சைடுக்கு வாங்க. ராணி சைடுக்கு வாங்க. ஆண்டி 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 ஒரு சைடில் போடுங்க. முக்கியமாக இங்கே உண்மையாகவே இல்லை அம்மா தாயார் வர முடியாதபடியால்
அவர்களை நிர்வாகம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த டே சென்டர் துவங்குவதற்கு மிகவும் உற்சாகத்தை அளித்தவர். எனக்கு என்ற முறையில் அவர் அதற்கு சொல் கூறியிருந்தால் அவர் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தான் முழு ஆதரவையும் தருவதாக அவருக்கு இந்த உங்கள் சார்பில் நான் வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக முக்கியமாக இங்கே குணாவேலு பிள்ளை அவர்களை அழைக்கின்றேன். உண்மையிலேயே இந்த நான் சென்ற சில மாதங்களுக்கு முன் அவர்களின் டே சென்டரை போய் பார்த்த பொழுது கட்டாயம் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என நாங்கள் நினைத்தோம். தயவுசெய்து குணாவேலு பிள்ளை அவர்களையும் கௌரிக்குமாறு தாழ்மையுடன் குணாவேலு திருமதி குணாவேலு பிள்ளை வாங்கம்மா. திருமதி குணாவேலு பிள்ளை செய்யும் தொண்டு அளப்பரிய சின்ன வயதிலிருந்தே அவர் எனக்கு தெரிந்த காலத்திலிருந்தே இந்த தேச பயணக்கூட்டர்கள் உதவி செய்து வருகின்றார். மாலை எங்களுக்கு தெரிந்த காலத்தில் பலருக்கு உதவி செய்திருக்கிறார். உண்மையிலேயே அவர் மிகவும் பாராட்டப்பட வேண்டியவரும் அல்ல மட்டுமல்ல, இந்த நிகழ்வுக்கு அவரை முதலில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவரை கௌரவிக்க இருந்தோம். ஆனால் இப்பொழுது நேரம் காலம் தாமதமான காரணத்தினால் ஒன்றாக கூப்பிட வேண்டியது. முதலில் நாங்கள் தனி செய்ய இருந்த நாங்கள் ஆனால் நேரம் போதாது. ஓகே, மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும். ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லோரும் நல்ல பசியோடு இருக்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகின்றது. ஆலயத்தில் நீங்கள் மகா பிரசாதத்திற்குரிய ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. வயதானவர்கள் சற்று அந்த கடைப்பு வருவதற்கு முன்னதாக மகா பிரசாதத்திலே பங்கு கொள்ளுங்கள். ஆலயத்திலே அதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. You are supposed to be smiling, ladies and gents. இப்பொழுது குணாவேலு பிள்ளை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார். என கூட்டெல்லாம் தயவு செய்து சில வார்த்தைகள் கூறுவார். Camera for a couple of shots. உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களே, பிரத்யேக விருந்தினர்களே, இந்த ஆலயத்திலே அம்மனாட்சி அனைத்து அண்ட சராசரங்களையும் அடக்கி தன்னுடைய அருள் கடாட்சத்தினால் உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கும் துர்க்கை அம்மனின் பொற்பாதங்களை வழங்கி இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்து வருகின்ற சிவஸ்ரீ சிவாச்சாரியர் அவருடைய தொண்டு பெரிய நீண்ட வரிசை. ஒரு வருடமும் புதியவர்களை காண்கிறோம், புதிய முறைகளை காண்கிறோம். எங்களுடைய ஆகமங்களை சொல்லி வைத்தபடி வரையறுக்கப்பட்ட முறையிலே அபிஷேகம், அலங்காரம், பூசை, பஜனை, அர்ச்சனை, விருந்து ஒழுங்கு முறைப்படி அமல் நடத்தி வருகின்ற சிவாச்சாரியர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வழங்கி கொண்டு இந்த அறங்காவல குழு அங்கத்தவர்கள் என்று கூறுகிறார்களே, அதில் உள்ள கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, பிள்ளை குட்டிகள் இருக்கின்றன, வேலை பணி இருக்கிறது. எப்படியோ நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து எத்தனையோ தடைகள், பிரச்சனைகள் பாருங்களேன். நிதி பிரச்சனை, இட பிரச்சனை, அனுமதி பிரச்சனை, ஒவ்வொருத்தரும் வந்து சட்டம் பேசுறது,
இப்படி எல்லா பிரச்சனையும் தகர்த்தறிந்து வருடம் வருடமாக நீண்ட காலமாக இந்த அவருடைய மனக்கோட்டையில் தொடங்கி அவர் சொன்னார் தலைவர். அவர் நினைத்ததெல்லாம் செய்திருக்கிறார். யாருக்கு இப்படி துணிவு வரும் வென்றிருக்கிறார் என்னுடைய பாராட்டுகள். இப்படி இந்த ஆலயத்தை நிர்வகித்து வருகின்ற அறங்காவல் குழு பட்டியலையும் எல்லாவற்றிலும் மேலாக இந்த அம்மன் அடிகளால் அம்மன் சரண் முடிந்து அம்மனிடம் ஆசி பெற வருகை தருகின்ற அந்த 10 பெருமாள்களை அழைத்து கொண்டு இந்த தியான மண்டபம் கம்பீரமாக தோற்றமளிக்கிறது. பல நோக்கங்கள் வைத்திருக்கிறார்கள். டாக்டரை அழைத்தமா வந்துட்டார். இனி என்ன குறை? எந்த குறையும் இல்லை. அம்மனாட்சியங்கள் வழிநடத்தப்பட்டு போவார். முதியோருக்கு இந்த தமிழருடைய கலாச்சாரப்படி விழுமியல்படி மூத்தோரை கடன் பண்ணி குருத்தோலை வாங்கிச்சிருக்குதான் காலபோல இல்லை. குருத்தோலை சிரிக்கட்டும் வேணப்பா, அது நல்லம் சிரிக்கட்டும். அவர்களுக்கு ஒரு காலம் வரும். இதெல்லாம் நாங்கள் பழமொழியில் படித்ததும் படித்ததும் அது நாங்கள் ஒரு புருக்கம் இருக்கட்டும். நான் ஒன்று சொல்கிறேன், எங்களுக்கு கிடைத்திருக்கிற இளைஞர் வட்டம் அவர்கள் நவீனமயமாக்கப்பட்டவர்கள். இந்த சிவாச்சாரியார் பேசினாரே என்ன கருத்து, ஆழமான சொற்கள், ஆழமான கருத்தை அள்ளி தந்திருக்கிறார். எவ்வளவு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அவருடைய கருத்துக்களை கேட்க. இளவட்டம் நவீனமயமாக்கப்பட்டவர்கள், நவீன முறை ஆராய்ச்சி எல்லாம் சேர்த்து வைத்து எங்களை விட நன்கு இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். ஒரு சின்ன கதை சொல்கிறேன், 2 வரியில் சொல்லி கொடுக்கிறேன். ஒரு நபர் ஒரு பூனை வளர்த்தார். அதான் ஒரு செல்லப்பிராணி. அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லாம் தான் செய்கிறது. இருந்தால் போல அந்த பூனை அந்த அறைக்குள்ள ஒரு அறையும் கட்டி வச்சிருந்தார். அந்த அறையில் இருக்கக்குள்ள இந்த குழந்தை சுற்றி சுற்றி ஓடி வருது. அந்த பூனைக்கு ஒரு குட்டி ஓடி வந்து இந்த சிதைவர மடியில் இருந்துட்டு குட்டிக்குள்ளே நிற்குது. சொல்லி காலையும் நகத்தால சொல்லி நிற்குதா. ஒன்றும் விளங்க இல்லை. என்னடா இந்த புளி இந்த கிண்டு சாப்பிட முடியல, ஒரு இறக்கி விட்டால் அது போவேன். கொஞ்ச நேரத்தால் பார்க்க இடிமுழக்கம், மின்னல், மழை, புயல், காற்று, கூரையே பறக்கும் போல இருந்ததா. ஓஹோ, படித்தது ஞாபகம் வந்துட்டு அந்த பிராணிகளுக்கு கேட்கு ஞானம் டெசிபல் கேட்டு சொல்கிறார்களே, அந்த பிராணிகளுக்கு கூட எங்களை விட 10 மடங்கு பெரிய டெசிபல் கேட்டுன்னு சொல்லி அந்த சத்தம் வந்து சேர்றதுக்கு பிராணிகளுக்கு கிடைக்கும். இடிமுழக்கம் வரும்போது இந்த அறிஞ்சுதான் வழியிலாக இருந்தது. அது ஒரு பாடம். அது இருக்கட்டும். இங்கோடு பறந்து விழுந்து பூனையை பண்ணிட்டாலும் செய்யுது. இவர் என்ன செய்தார் என்றால் அங்கே இருந்த கடற்பாறை அதை அளவாக எடுத்து குத்தி ஒரு வட்டம் கொண்டு போட்டார். ஒரு ஓட்டு, பெரிய ஓட்டி ஒன்று, சின்ன ஓட்டி ஒன்று போட்டு விட்டுட்டு இந்த பூனையிலாக கப்பட்டு நான் பார்த்து கொள்கிறேன். கதவை நான் இடப்பட்டுட்டு பூனையில் கலக்க பூனை போக மாட்டேன்ட்டு திரும்பி பார்த்து அப்புறம் இல்லை விரட்டி அடிப்போம். விரட்டி அடிக்க பெரிய பூனை பெரிய ஓட்டைக்குள்ளாக போயிட்டுது. சின்ன பூனை என்ன செய்து தெரியுமா? அதுக்கு ஒரு ஓட்டை போட்ட தாண்டி ஒரு துவாரம். அம்மா பூனைக்கு பின்னால குட்டி பூனை போயிட்டு. இதிலிருந்து பல பாடங்களையா நாங்கள் படிப்பிக்கிறோம். பல பாடங்கள் சிந்திக்க செயலாட்டக்கூடிய சிந்தனைகள். அம்மா பூனைக்கு பின்னால குட்டி பூனையை போடுது. அதுதான் எனக்கு பாதுகாப்பு. இப்படி சின்ன கதையை முடித்து கொண்டு இறுதியாக வார்கள் அந்நியர் தினம். அந்நியர் தினத்துக்கு இந்த வேக்குலக மக்கள் பரிசு பொருட்களை கொண்டு பூச்செண்டம் வாங்கி கொண்டு உணவு பொதியில் வாங்கிட்டு வீடு வீடாக திரிகிறார்கள். நாங்களும் ஒரு சில செய்கிறோம். ஆனால் அன்றுதானே அம்மாவுக்கு சாப்பாடு அதெல்லாம் இருக்கட்டும். அவர்களுடைய உள்ளத்தோடு தான் எங்கள்கிட்ட அம்மாட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன பரிசு கொண்டு வந்தோம், எந்த பூச்செண்டு கொண்டு வந்தோம், எந்த உணவு பொதி கொண்டு வந்தோம் சிந்தித்து பார்ப்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன்,
இன்று வந்திருக்கிற அடியார்கள் அத்தனை பேருடைய உள்ள கவனம், உள்ளத்தில் அம்மாண்ட ஆட்சி வேண்டும் என்று ஒரு சபதம் போட்டு வந்திருக்கிறார்கள். அந்த உள்ள கவனங்கள் அத்தனையும் தொடுத்து ஒரு நீண்ட வாழையாகி அம்மனுக்கு மட்டுமல்ல வந்திருக்கிற அடியார்களுக்கு இங்கு ஊழியம் செய்யும் நீண்ட கால ஆயுள் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் அவர்கள் அத்தனை பேருக்கு வந்த நீண்ட வாழையை போட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி. இந்த வாய் போட்டு மிக்க நன்றி. நன்றி. இது உங்களுக்கே தெரியும், இந்த மதர்ஸ் டே இந்த வயதிலும் எவ்வளவோ தொண்டுகள் செய்து இந்த வயதில் இவ்வளவு கம்பீரமாக கிடைப்பதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாகிறது. நீங்களும் அனைவரும் நீண்ட ஆயுள் பெற்று சிறப்பாக வாழ்கள். நன்றி. Good afternoon, ladies and gentlemen, and worship of Mayor, my honourable guest. Thank you so much for giving this opportunity, Karan, to talk to me and something. When I was driving this morning, and I was driving my car to this temple, and I was thinking 7 years ago or 9 years ago, when your trustee Karan, you and your friends came to see me about this building, about this meditation center. So it was only thought, it was only imagination, and it was only on the paper. And I was thinking about that now by being present here. Now this building is now real. And this building is now happening. It's a long journey, I could understand that. It's a lot of difficulty, but your community wisdom, tolerance and dedication make this happen. So we are very proud of that, the Tamil community, and I'm sure this meditation center will not be beneficial for only Tamil community, but for the broader community as well. Our council support, my support, Ealing Council support is always with the Tamil community and your good work. God bless you and keep up the good work. Thank you. I still remember when I met him, the first question he asked me was, is it only for the Tamils or are you trying to help the entire local community? I said, of course it's for the local community. And he remembers it, and I'm happy to know about it, and we thank him for coming. And now I call upon Councillor Param, who has been a strong supporter of us and who have been a regular visitor to get the blessing of Lord Amman. Can I say a few words? Please say. Thank you. எல்லாரும் தமிழாக்கெல்லாம் இப்போ இருக்குது தமிழ்லே பேசலாம். With the permission of the worshipful mayor, I'm going to say a few words in Tamil. இன்று இந்த அம்பாளுடைய இந்த 3 மாடி கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொள்வதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு ஆலயம் ஆற்ற வேண்டிய பணிகளிலே, சமூக பொருளாதார கலை பணிகளிலே இந்த ஆலயம் எங்களுடைய தாயகத்துக்கு 1991ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 3 லட்சத்துக்கு மேலான 3 மில்லியனுக்கு மேலான பண உதவிகளை எங்களுடைய மக்களுக்காக அவர்கள் தொண்டுகளை புரிந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த ஒரு மண்டபத்திலே கலை, கலாச்சார, இலக்கிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் எங்களுடைய 2வது மாடியிலே ஒரு நூல் நிலையமும் அதனை எல்லோரும் பயன்படுத்துவதற்கான ஒரு கேட்போர் கூடமும் அமைத்திருக்கின்றார்கள். 3வது மாடியிலே டாப் ஃப்ளோரிலே ஒரு கான்ஃபரன்ஸ் சென்டரும் அங்கு வைத்திருக்கின்றார்கள். ஒரு அருமையான கட்டடத்தை வடிவமைத்து தந்த திரு தட்சிணாமூர்த்தி அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். அதே நேரத்தில் இந்த ஆலய வளர்ச்சியில் பங்கு பெற்று உறுதுணையாக இருந்த நிர்வாக இயக்குநர்கள், ஃபவுண்டர்ஸ், மற்றது இங்கு வந்திருக்கின்ற அம்பாளுடைய பக்தர்கள் எல்லோருக்கும்
இந்த நேரத்திலேயே நான் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு worshipful Mayor and the dignitaries from the Indian High Commissioners and the fellow councillors, it is a great pleasure to be here. As the temple has a duty not only to bring the people and unite the people and also to promote the culture, social, economic fabric of the society, which they are. The leading temple is the Ealing Temple. We are very proud to say, and also we all associate with the Ealing Temple because they promote that values. And this should be the value every temple should follow. And in this special occasion, I would like to convey the Member of Parliament of Sutton and Cheam and the Minister for London, Paul Scully. He couldn't be with us due to the Mother's Day and other engagement. And also we would like to take part in the future events and also thank you for all the valuable contribution you all made. This building cost well over £3.1 million and only they were able to do it with the support of the devotees and the guidance of the Ealing Amman. So I pray to the Amman and also we all pray to the Amman for the best of future ahead. Thank you for giving this opportunity. Thank you for the temple and thank you for the time. Thank you. மிக்க நன்றி. மிஸ்டர் பரம் அவர்கள் மிகவும் எங்களோடு நீண்ட காலமாக பல உதவிகளை செய்து வருகின்றார். இவ்வாலயத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கேற்றவர். மேலும் அடுத்ததாக வணக்கம் எல்லோருக்கும். நான் கவுன்சிலர் ராஜன் அங்கே சென்ட்ரல் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதை விட நம்பாளின் அடியார் இந்த ஆரம்ப காலத்திலிருந்து இந்த ஆலயம் தொடங்குவதற்கு அந்த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் என்று சொல்லுவாங்க, அதுக்குள்ள நான் ஒருத்தனாக இருக்கிற என்று சொல்றதுல ஐயா சொல்ற மாதிரி நீ மாதா பிதா குரு தெய்வம் உண்டு. என்னுடைய ஆசிரியர் இன்றைக்கு இங்கே வந்திருந்த எனக்கு இன்னும் தேங்க்யூ. Now I call upon our important person, Ealing Deputy Mayor, to say a few words. Yeah, good afternoon. I can stand just about. Thank you very much for the invitation to come here today. I think it's an absolute delight to be here for the opening. Also, when everybody talked about their mothers, I'm in trouble today because I won't be visiting her, unfortunately, because she lives in Milton Keynes. But thank you everybody for the praise of the council. I must admit I had nothing to do with it, but my worshipful the Mayor and her consort have clearly have been involved with the community for quite a long time. But it is a delight. I think it's a great building, and one little secret I noticed, because I had the privilege of using the lift, you can get breaking news as you travel in the lift. There's a little video screen in there, so if you can't get a connection, you can see what's happening across the world today. But well done, everybody. And just one last thing, in terms of what this means for the community is absolutely vital, not just for people here today, but actually the local community as well, and how you play that part. I've seen that in my own temple I go to in Greenford, and the role they play up there as well. So I think it's not just the building, it's about your place in the community, and I think that's important going forward. Thank you. அடுத்ததாக டிப்யூட்டி மேயர் நீங்கள் டிப்யூட்டி மேயர், அவர் பழைய ஃபார்மர் மேயர். இங்கே வந்திருக்கும் எல்லோர்களுக்கும் அம்மாளின் அடியவர்களுக்கு எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். எங்களை இங்கே வரவேற்ற ட்ரஸ்டீஸுக்கும் மற்றும் அரங்காவல் சபை உறுப்பினர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கன நேரம் பேச விரும்பவில்லை. 2 முக்கியமான விடயங்களை சொல்ல விரும்புகின்றேன்.
ஒன்று வந்து தியான மண்டபத்தில் நாங்கள் முதியோர்களுக்கான நடவடிக்கை அவர்களுக்கான ஆக்டிவிட்டீஸை ஆர்கனைஸ் பண்ணிக்க அவர்கள் எமது முதியோர்கள் எப்பயும் எங்களுக்கு முக்கியமானவர்கள். அவர்களாலே தான் எமது சமுதாயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அவர்களை மதித்து அவர்களுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது அது அம்மனின் அருளங்களுக்கு தன்பாட்டிலேயே வந்து கிடைக்கும். ரெண்டாவது, நமது முதியோர்களை நாங்கள் ஹெல்தியாக வைத்திருக்கும் பொழுது அவர்களது மனநலத்தையும் உடல்நலத்தையும் கவனித்து வரும்போது அவர்களுக்கு இந்த நமக்கு மட்டுமில்லை இந்த நாட்டுக்கே அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏனென்றால் NHS-க்கான செலவுகள் எல்லாம் குறையும். அதால் வந்து எங்களோட டேக்ஸ் மணி கூட அதால் சேவ் பண்ணப்படும். அப்போ அந்த விதத்தில் நாங்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு சேவையை செய்கின்றோம் என்று கூறிக்கொண்டு மிகவும் இந்த முயற்சியை எடுத்து இப்படியான ஒரு மண்டபத்தை அமைப்பதற்கு ஈடுபட்ட எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். டிப்யூட்டி மேயர் ஒரு தமிழ் பெண் ஒருவர் டிப்யூட்டி மேயராக வந்திருப்பது மிகவும் பெருமைக்கிறது. வானத்தில் வந்து தமிழர்கள் குறைவு என்றாலும் அந்த இடத்தில் வந்து எங்களை பெருமைப்படுத்தியுள்ளார். அவர் கூறிய ஒன்றை பற்றி நான் கூற வேண்டும். இந்த மண்டபம் கட்டுவதற்காக நாங்கள் ஈலிங் கவுன்சிலில் முதல் 15 வருடத்துக்கு முதல் நாங்கள் அப்ளிகேஷன் போட்டபோது அப்ளிகேஷனையே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏனெனில் இந்த ஆலயத்தின் மூலம் பல பிரச்சனைகள் இந்த நெய்பர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணினால் நீங்கள் இந்த ஆலயத்தை பெரிதாக்குவதற்காக முயற்சிக்கிறீர்கள் என அவர்கள் கூறி இதை நிப்பாட்டி விட்டார்கள். ஆனால் பின்பு ரத்னசிங்கம் நான் ஐபிசி இதிலேயும் கூறியிருந்தேன், ஐபிசி நியூஸ்லேயும் ரத்னசிங்கம் அவர்களும் முக்கியமாக MP சர்மா அவரும் இருவரும் சொல்லி நான் சென்று கதைத்த பொழுதுதான் இதை ஏன் கூறுகிறேன் என்றால் டிப்யூட்டி மேயர்ஸ் கூறியது போல் அவர்களிடம் போய் கைத்தவர்களுக்கு சொன்னேன், ஒன்று நீங்கள் எங்களை முதியோர்களை பாருங்கள், அதுவும் செய்ய மாட்டீர்கள் என்ற கவுன்சிலில் காசில் நாங்கள் செய்கிறோம் எங்களை விடுங்கண்டா அதுவும் செய்ய மாட்டேங்க. அவர்கள் சீக்கிரம் ஒரு 10 பேர் வந்து இருந்தார்கள். அதன் பின் தான் அந்த சரி இதை கன்சிடர் பண்ணுவோம் என்று ஆரம்பித்தார்கள். ஆனால் பல 10 வருடங்களுக்கு பல கண்டிஷன்ஸோடு இதை தந்திருக்கின்றார்கள். ஆகவே ஈலிங் கவுன்சிலுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி வெரி மச் கூற விரும்புகிறேன். நமது சுரேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவங்க மேயர் ஒரு பெருமைக்குரிய விடியம் ஹேரோ கவுன்சிலில் ஒரு மேயராக இருந்தவர். அவர் துணை மேயர் பின்னால் இருக்க டிப்யூட்டி மேயராக இருந்தவர். அவரை சில வார்த்தை கூறுவார். அன்பு தமிழ் உறவுகளே, it's great to be here celebrating. Today is a good day. We are having two celebrations together. One is the blessing of the Kanaga Thurkkai Amman's inauguration of this meditation hall. The second one, which is really touchy. I was really, touched by the way the trustees and the member of this organization, this temple, honored all the monks. Happy Mother's Day to all the monks. I'm sure today our Kanaga Thurkkai Amman's, our mother for everybody will be blessing you all. And also this shows that how the mother is with you all the way through to the rest of your life. And thank you. It's good to have the honor also. Thank you. And it is important that I would like to say that, it is not easy, as the secretary of this temple was saying that, it was a battle, it was a real battle to get this meditation hall built in the heart of Ealing. And
with the God's grace and with all your blessings and with the council's blessing, with our mayor's blessing, I think we have succeeded today. And this is a history. End of the day, this is not just a building itself, just for us today, but it's a legacy. It's going to go on and on. It's going to talk about, century. In century, people are going to talk about this temple. How on earth you managed to build this temple? And this, this meditation hall is not just for the Tamil community, as everyone, all the community leaders said. This is for the wider community. Year on year, you will see the improvement and how it's going to build strength to give a opportunity to the not only to the Tamil community, with a wider community, which I'm so proud as a Tamil temple builder, meditation hall, and giving services to the wider community. This is what it is, and how this was successful, because as a community we unite together, we work together, and today we achieve together. Congratulations to all of you. Thank you very much. Thank you, Suresh. இப்பொழுது திருவாளர் சாதவன் அவர்கள் கவுன்சிலர் அவர் சில வார்த்தைகள் கூறுமாறு. Thank you, Kalvalinga. Worshipful Mayor, Deputy Mayors, fellow councillors, distinguished guests, Adiyarhal. With your permission, I am going to talk in Tamil. அன்பு அடியார்களே, இரண்டு விஷயங்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, ஆங்கிலத்தில் கூறுவார்கள், where there's a will, there's a way. That is what you are saying. இதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். இப்படி ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தபடியால் அதை இங்கே செய்து முடித்திருக்கின்றார்கள். மிகவும் பெருமைக்குரிய விஷயம். தர்மலிங்கத்துக்கும் எனக்கும் கனகாலமாக தொடர்பு உண்டு. அதைவிட இந்த கட்டிடத்தை கட்டிய என்ஜினியர் தட்சிணாமூர்த்தி அவரும் நானும் 25-30-40 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் நண்பர்கள். இன்றைக்கு கனகாலத்துக்கு பிறகு நான் அவரை சந்தித்த பொழுது அவர் சொன்னார், ஒரு சாதவர் இன்றைக்குத்தான் உண்மை நான் முழுமையாக பார்க்கின்றேன் என்று. அப்பொழுது இன்னொரு ஆள் சொன்னார், நான் என்னுடைய மனைவியோட வந்தபடியால் அதைத்தான் அவர் மீன் பண்ணியிருக்கிறார். அவர் இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக பாடுபட்டு ஆலயத்தோடு உள்ள தொடர்புகள் எல்லாவற்றையும் பற்றி விரிவாக சொல்லி என்ன மாதிரி இதை நாங்கள் அச்சீவ் பண்ணதை பற்றி மிகவும் விரிவாக சொன்னார்கள். இதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நேரம் தாமதமாக இருந்தபடியே நான் மேலதிகமாக சொல்ல விரும்பவில்லை. நன்றி, வணக்கம். இப்பொழுது கவுன்சிலர் ஜே கணேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமார்கள். அனைவருக்கும் வணக்கம். Honorable Mayors, Deputy Mayor, Councillor and Councillors. It's a great pleasure to be here, and thank you for Ealing councillors and council for all your support you've been giving to Tamil community. As a Tamil councillor serving a community in Hampshire, I'm really grateful for what you've been doing, and what I can assure you is wherever Tamil community is, they always give back to the wider society. So I'm sure they will help you to take pressure off of your adult social care budget, children's social care, and special needs, whichever we can help to the wider community by using this meditation center. So thank you so much. Without your support, I don't think we would have got this far. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உங்கள் அனைவருடைய ஆதரவுடன் தான் நாங்கள் இந்த இடத்தில் நிற்கிறோம். ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு வசதிகள் எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டா இந்த மாதிரியான வசதிகள் உருவாக்கி கொடுக்கப்பட்ட அதை தயவு செய்து 100% பயன்படுத்துங்கோ. கோவில் தர்மகர்த்தாக்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்களோட இணைந்து வேலை செய்து இதை இன்னும் வளர்த்து இன்னும் எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது உருவாக்கப்பட்டதற்கான காரணத்தை எடுத்து சென்று இதை முழுமையாக பயன்படுத்தணும்.
இது இன்னும் வளரணும். இது போன்ற பல தியான மண்டபங்கள் லண்டன் முழுவதும் பரவணும் என கூறிக்கொண்டு எங்களுக்கு 32 போரோவில் நாங்கள் தமிழ் மக்கள் இருக்கிறோம். இதுதான் முதலாவது போரோ. ஈலிங் போரோவில் ஒரு தியான மண்டபம் தமிழர்களுக்கு மிக மகிழ்ச்சி. இது இங்கே மட்டும் நிற்காமல் தமிழர்கள் சரிந்து வாழும் ஹரோ, பிரெண்ட், சட்டன், கிங்ஸ்டன், ரெட்பிரிட்ஜ் போன்ற எல்லா போரோஸுக்கும் அது வளரணும் என கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. That's right. I'm really proud of you. You're a young boy, he's doing these things. I want to tell you one thing, because all your trustees, members, I can see you all getting old now. Like me. Like me. So bring your all friends, involve in the community, because you are our future. Because it's not easy to bring all the youngsters, they are busy, this and that. Bring your friends and give more time for this temple. Thank you very much. Thank you for your kind words. Thank you. Nandri, Mukimaka, I would like to remember there is a 3-floor building. So before, when you all leave, please come up and see the other 2 floors as well. All 3 floors will be used to help the local community. அடுத்ததாக யார் போகிறீங்க? அது அவசரமாக போகணுன்றது. Good afternoon, ladies and gentlemen. Mayors, Madam Mayor, and Madam Deputy Mayors, Barnett Council, and Mr. Mayor, all worshipful. I know you are doing a wonderful job. When I was a mayor of Brent in 14-15, I know it's a very difficult job, but you are doing very well. Thank you very much. And தமிழ் உறவுகளே, எல்லோருக்கும் இன்றைய நாளில் மாலை வணக்கங்கள், மதிய வணக்கங்கள். நான் உங்களுக்கு சுருக்கமாக 2 செய்திகளை இத்துடன் சொல்லிவிட்டு போகலாம்னு பார்க்கின்றேன். முதலாவதாக இன்றைய மதர் டே, அம்மாக்கள் தினம். இந்த அம்மாக்கள் தினத்தை எல்லோரும் வடிவாக கொண்டாடுகின்ற அதே நேரம், நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய அம்மாவை எப்படி, அம்மா நாட்களை மதர் டே எப்படி கொண்டாடுறீங்களோ அதே நேரம் நாளைக்கு உங்களோட பொம்பளை பிள்ளைகள் அவர்களும் அம்மாக்களை விரும்புகிறார்கள். ஆகவே அவர்களை மதித்து பெண்களை மதிப்போம். இதையே நான் சொல்கிறேன் என்றால், சில இடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடைபெறுகின்றன. அது வீட்டில் இருக்கலாம், வெளியிலே இருக்கலாம். அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், இல்லை திருத்திக் கொள்ள வேண்டும். இது more than 95% ஆண்கள் அல்ல அப்பாக்கள் எல்லோரும் வெரி குட் பாய்ஸ். அவர்கள் நல்லா ஒரு வாஸ் மைனாரிட்டி causing some problems. At the end, family division and court, police, அதற்கு சொல்லி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே இன்றைய அம்மாக்கள் நாட்களில் எல்லா அம்மாக்களையும் மதிப்போம், எல்லா பெண்களையும் மதிப்போம். அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு, இரண்டாவதாக இந்த தியான மண்டபத்தை அமைத்த ஈலிங் அம்மன் கோயில் நிர்வாகத்தினருக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் மிகவும் சுவாமி பக்தனாக இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 10-15 நிமிஷம் தியானம் செய்வது வழக்கம். அந்த தியானத்தினூடாக என்னை அறியாமல் எனக்கு பல சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்திகள் என்னுடன் கூட இருக்கின்ற நண்பர்கள் எனக்கு தெரியும். இந்த முக்கியமாக ராஜன் இருக்கின்ற கவுன்சிலர் ராஜன் அப்படியானவர்களுக்கு தெரியும். தியானம் என்பது நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். நீங்கள் கோயிலுக்கு போய் கும்பிடுறீங்களோ இல்லையோ, தியானம் செய்கின்ற பொழுது உங்கள் உடலில் உள்ள சக்தி மேல் வந்து அந்த சக்தியே மிகவும் ஒரு தெய்வ சக்தியாக மாறி அதை உங்கள் வாழ்க்கையில் நல்வழி நடத்தும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். Thank you. Is the former mayor of Brent Council. அடுத்தாக only 2 more people, so don't worry. தமிழால் இணைந்திருக்கும் எனது அனைத்து தமிழ் மக்களுக்கும் முதல்கண் வணக்கம். Pleasure to share the dice with mayors and deputy mayor and other distinguished guests. Meditation all ரொம்ப ஒரு important thing. I have to specially thanks the trustees and you people and also Kanaga Amman and the team for doing the great work.
ஸோ ஜெரியாட்ரிக் சயின்ஸ்ன்றது வந்து ஸ்டடி அபவுட் தி முதியோர்களை பற்றி பண்ணுறதும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இட்ஸ் மோர் ஃபோக்கஸ்ட் திஸ் டேஸ் ஜெரியாட்ரிக் சயின்ஸ். ஸோ இந்த மெடிடேஷன் ஹாலில் வந்து இந்த மாதிரி ஒரு முதியோர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரே கம்யூனிட்டியாக இருந்து இந்த எக்ஸ்டெண்டட் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட ஆர்டிக்கல் கூட ஒன்று நேற்று ஹெரால்ட் நியூஸ் பேப்பரில் வந்து ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த கம்யூனிட்டி engagement. ஸோ முதியோர்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் தி elderly people to share the experience with us. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் an opportunity. Thank you. Another youngster from our Indian community who has come forward who speaks Tamil. Thank you very much for coming. அடுத்ததாக எதிரி டிப்யூட்டி மேயர் இங்கே கன மேயர்ஸ் இருக்கிறாங்க. ஃபார்மர் மேயர், ஃபார்மர் டிப்யூட்டி மேயர்ஸ், கரண்ட் டிப்யூட்டி மேயர், former deputy mayor and current councillor Sathikala. Vanakkam and good afternoon. I'll make it very short. It's an honor and a pleasure to be here in this special occasion. It's not an easy task. To have a temple and a meditation hall in the middle of a residential area. So thanks to Ealing councillors, mayor and everyone else, even the other Tamil councillors also given their advices to get the planning permission done. It's nice to see Guna auntie and her crew here. That shows how much you are respecting our elders. They are from Harrow. You've seen lots of Harrow residents are here, and I have to congratulate the temple trustees, the management, devotees, and all the community members coming together to achieve this. Thank you very much for having us. Last but not the least, Kamala, our councillor, and all the way from Kingston. I'll be very brief. Namaste. Vanakkam, everybody. எங்கட ஒரு விழிஜில் தான் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று வாழ்த்தி எல்லாரையும் போற்றுறது எங்களோட ரிலிஜன். அதுக்காக இப்படி ஒரு மெடிடேஷன் ஹோலையும் வச்சு இப்படி நாங்கள் எங்களோட ரிலிஜனை பரப்பிக்கிறது எஸ்பெஷலி இந்த நேரத்தில் so much war, so much political unrest, so much financial unrest. அப்படி இடத்துல எங்களோட ஹிந்துவிசம் மிகவும் ஒரு தேவையான சேவையாக இருக்கிறது. இது வந்து must grow from strength to strength. Very briefly, this morning somebody sent me a little WhatsApp message for Mother's Day. It said, there is no manual for life. That is why God gave us mothers. So in the Amman, எங்களுக்கு ஒரு மதரா வந்து எங்களை எல்லாரையும் சரியான வழியில் மற்ற future generations-ஐயும் சரியான வழியில் சரியான தியானத்தோட சரியான லெகசியோட வாழ நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை நாங்கள் டெலிவர் பண்ணணும். தமிழ் கம்யூனிட்டி இந்த உலகத்துக்கே, இந்த யூரோப்புக்கே, இந்த உலகத்துக்கே ஒரு விளக்கா என்றும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் தந்த சந்திக்கு மிகவும் நன்றி. மிஸ்டர் கரவண்டிலிங்கம் தான். நன்றி கமலாக்கா. Now he's one of the mayor's husband. Yeah. Let's take a param. Few minutes. Param, sit down, few minutes. Now I call upon Dr. Mayuran. I have known him as a little boy, little child, and he has achieved a great goal by becoming a consultant. Not only a consultant, he is so devoted in doing charity work. That's one of the main reasons we want. I'm happy that his wife cooperates with him. He leaves the country suddenly to Sri Lanka and he disappears, then comes after a few months, and he spends most of his money on charity work.
And I think it's a great pleasure inviting him to say a few words. Thank you very much. Praying to the lotus feet of Kanaga Thurkkai Amman and welcoming the esteemed guests, the mayoress and husband and the councillors. I would like to say a few words about what I think this building should be used for. It's lovely. Thank you. Sorry for interrupting. This consultant, when he was a boy, he grew with the temple. Temple has gone up, he has also gone up. Thank you. So, having come here since 1996, when I was a 12-year-old boy, this temple has grown immensely, and thanks to the community, the trustees, and the executive committees every 2 years, and the volunteers, which initially was led by Mr. Thiessen and Kesavanana. Now, we always have our differences, but the aim was always one thing, which is to serve our people back home, whilst supporting the mental well-being of the people here by letting them come and have a community center, which is the temple. In other words, a place of worship. But what we've seen in the last 12 years since the war finished in Sri Lanka is that a lack of focus in our people back home. But at the same time, the community realized here that we need to strengthen the services that we provide to the local community here, so that we can build a foundation for the future, so that we can continue to help the needy back home, whether that's Sri Lanka, India, Malaysia, anywhere. So this is the strengthening phase of our foundations, which was initially led and made by the trustees and the executive committee between the 1990 and 2010, thereabouts. And Mr. Karalingam was there at the time and spearheaded the program, which said 1/3 of the profit that is made by this temple must be sent for charitable purposes to our needy people. And that mantra must remain as part of this new future that we're building and seeing from today. So I would like to say this is a new chapter in the glorious history of the Thurkkai Amman Temple, and it is just precinct that in the 30th, we just passed the 30 years since the temple was formed, and we built this 3-story building. So let's hope that in 20 years' time we'll be able to build something bigger, and we'll be able to serve the community here as well as back home. For this building, I think this has multiple purposes, obviously a communal center, but the elderly people should remain the focus, and their well-being needs to be addressed in multiple ways. For example, starting with simple health advice, which Dr. Radha is planning to launch here using the Temple Medical Forum, and I will support it as a doctor and as a volunteer. And I would welcome all the doctors in this community, as well as allied healthcare professionals such as nurses, counselors, physiotherapists, whoever can speak Tamil or can be bilingual, to come forward and register their interest, because the plan is we will be holding free medical clinics in this building on a regular basis, if not daily, weekly. And that's something that Dr. Radha is planning, and I would definitely ask you to support that. The second is the yoga sessions that I would like to see happening here, as mentioned by the councillors. And for that, we need trained yoga teachers, and we would welcome volunteers like that to come forward and register their interest so that we can hold regular yoga sessions. And thirdly, just general citizen advice, things that our people lack, our people don't have. And this is where councillors and community leaders will have to come in and play. So for example, I would ask you to come in and give us that level of support and knowledge, because we don't have that. So yeah, we are well intentioned, but we don't always know what to do. So we've now built the building, but we need you guys to come back rather than just come today. We would like to see you every Tuesday and Friday here during pujas and prayers, so that you can contribute.
So it's not just the community, we are looking for you to help us. So I'll finish on those notes, and I am grateful for the opportunity. Thank you. Thank you, Dr. Mayuran. I know him, as I told you before, a little boy. I never thought he'd become a big consultant, leading consultant at this young age, and we really admire his services, and especially I appreciate his wife's support for ignoring him and letting him do all this work. It's not easy, it's not easy with 3 children. It's not easy, but she's cooperating with him, and he's doing a great job. Thank you very much, Mayuran. And next, before we go, we thank you all for coming. I know most of you all must be hungry. Food is ready. Can I ask one of the senior persons? I remember when the 1/3 was proposed, we had a lot of misunderstanding. We couldn't get it approved. Then we called one of the leading solicitors to advise us. That's Mr. Sidamra Pillai. I still remember at Dr. Nityanandan's center, we had a meeting when Sidamra Pillai was the mediator between me and the other people who had questions to ask. And he really told me, he took me to the side and said, "Be silent, I'll make this happen. Keep quiet." Because I was very angry. I thought this must be done. Because obviously, all I wanted is that a charitable organization must do charity work, not just buy buildings around the temple. That's what most of our other, I shouldn't be saying this, but some charities do. They just buy properties. But we have no intention. We want to do charity work, and we have succeeded. And we are more known more in Sri Lanka for our charitable work. That's a great achievement we have received. And I must thank the trustees for allowing us to continue approving it and allowing us to do. And especially I must thank Mr. Sidamra Pillai for contributing towards it. I would ask him to say a few words at this moment. அம்பிகையின் பாதங்களை வணங்கி உங்கள் முன்னையில் என்னையும் ஒரு பொருளாக கருதி சிறு வார்த்தைகள் கூறுமாறு அழைத்த முன்னாள் தலைவரும் தற்போதைய செயலாளருமாகிய திரு சொர்க்கலிங்கம் கர்ணலிங்கம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை, எனது நன்றி மட்டுமல்ல, எனக்கு ஊண்டுதலாக இருக்கின்ற என்னுடைய மனைவியார் திருமதி மகேஸ்வரி செந்தர்பிள்ளை அவர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் இன்று சமூகத்துக்கு சேவை செய்வதாக இருக்கின்றதால் என்னுடைய மனைவியார் தான். இன்று அந்நியர் தினம். ஆகவே இங்கு இருக்கின்ற அந்நியர்கள் அனைவர்களுடைய சிறந்தையும் நான் வணங்குகின்றேன். தாய் சிறந்த கோவிலும் இல்லை என்பார்கள். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலி என்பார்கள். ஆகவே இன்று ஒரு சிறந்த தினம். இந்த தியான மண்டபம் திறப்பு விழா ஒரு நல்ல தினத்தில் அமைந்திருக்கின்றது. அது அம்பாளின் கருணையினால்தான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் இன்னொன்று நினைக்கும் என்று சொல்வார்கள். எது எப்போ நடக்குமோ அது அன்று நன்றாக நடந்தது என்று பகவத்கீதை கூறுகின்றது. இந்த வகையில் நான் உண்மையில் இன்றைக்கு ஒரு சிறு கடிதம் எழுதி கொண்டு வந்திருந்தேன். அந்த கடிதத்தில் நான் கூறிய விடயம் முக்கியமாக ஒன்று. இந்த ஆலயம் உருவாகும் பொழுது அமரர் சிவாச்சாரியார் சாம்பமூர்த்தியார் அவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர்தான் அந்த இங்கே கூறினார்கள் திரு நடராஜா கிருஷ்ணராஜா, அவர் என்னுடைய தொழிலை சார்ந்தவர். உங்கள் எல்லோருக்கும் பசி இருக்கும் என்றே நான் பல நேரங்களை வீணாக்க விரும்பவில்லை. எனக்கும் பசிக்கின்றது. ஆகவே சுருக்கமாக
விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய ஆசீர்வாதம்தான் இந்த ஆலயம் இவ்வளவு விருட்சமாக அடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்பதை நான் இந்த பொது சபையில் கூற விரும்புகின்றேன். அவர் கைப்பட்டது எப்பொழுதும் அங்கே நீங்கள் சென்னைக்கு காளிகாம்பாளுக்கு போனால் அவர் இருந்த காலத்தில் அவருடைய மந்திரங்கள், அவர் இருக்கின்ற திருமுறை ஓதுங்கள், க்ரீம் 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 என்று சொல்வார். நீங்கள் பார்த்து உங்களுடைய காதில் கிழித்து கொண்டு இருக்கும். அந்த ஒரு பெருந்தகையினுடைய அருளினால், அந்த இறைவன் இறையருளும் குரு அருளினால் ஆரம்பித்த ஆலயம்தான் இது. இங்கு திரு கருணாலிங்கம் கூறியவாறு என்னை பொறுத்தவரையில் நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்கின்றோம் என்பதல்ல முக்கியம், எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியம். அதாவது நாங்கள் விட்டு செல்லுகின்ற சொத்து ஒன்று மட்டும்தான், அதாவது அன்பு தான். நாங்கள் அன்பினால் சாதிக்க முடியாத எதுவும் இல்லை. அன்பு, கருணை உள்ளம் இருக்க வேண்டும். எங்களுடைய சகோதர சகோதரிகள் நமது முக்கியமாக ஈழத்தில் அல்லோலகல்லப்பட்டு எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதுக்காக தான் சொன்னார்கள், ஆலயம் இல்லாத ஊர் குடியிருக்காதீர்கள் என்று. இதற்காக ஆலயம்தான் எங்களை பாதுகாத்தது. பல இடங்கள் உங்களுக்கு தெரியும், குண்டு வீழ்ச்சிய பொழுது ஆலயங்களுக்கு தான் தஞ்சம் கூறினார்கள். அந்த ஆலயங்கள் அவர்களுடைய உயிரை காப்பாற்றியது. அதே போன்று தான் இந்த ஆலயமும் பல ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாக என்று நினைக்கின்றேன், குறைந்தபட்சம் 30 ஆண்டாக இருக்கின்றது. ஆனால் 20 ஆண்டுகளாக இந்த தொண்டு செய்கிறதாக என்னுடைய ஞாபக சக்தி கூறுகின்றது. இந்த தொண்டு, அதாவது வருமானத்தில் செலவு தவிர்ந்து 3 பகுதியை எங்களுடைய மக்களுக்காக, அதுவும் வாழ்வாதாரம் இழந்த விதவைகளாக இருக்கக்கூடும், தாய் தந்தையர் இழந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடும், அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு வாழ் கொடுக்கின்றீர்கள். இதற்கு மீதால் என்ன வேண்டும்? அதுதான் மக்கள் சேவை, மகேசன் சேவை. நன்றி, வணக்கம். மிக நன்றி. மிக நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் நான் இன்னும் சிலரை ஞாபகப்படுத்துகின்றேன். அவர்கள் இல்லாவிட்டாலும் முக்கியமாக இந்த 3 பகுதியை பற்றி அனைவரும் கருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய வெற்றி தான். அந்த வெற்றிக்கு காரணத்தாவாக இருந்தவர்கள் முக்கியமாக சோதி அண்ணன் அவர்கள். நாங்கள் சத்யானராஜா, மேலும் தம்பி லோகேஸ்வரன், இவர்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே சோதியண்ணன் இருக்கின்றார். ஆகவே அவர்களை ஒரு நிமிடம் இங்கே வருமாறு அவரை கௌரவித்தால் தான் இன்று எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். அவருடைய தயவு செய்து சோதியண்ணன் அவர்களை இங்கே வருமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். சோதியண்ணன் மிகவும் முக்கிய பங்கு, இந்த வன்பன் அனுப்புவதில் முக்கிய பங்கு எடுத்தவர் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு நினைவு. பலருக்கு தெரியாது. அவர் ட்ரெஷரர், நான் தலைவர் இருந்தபடியாக நான் தலைப்பாக கொண்டு தெரிஞ்சினான். ஆனால் அவர் ட்ரெஷரர் என்று முழு உதவியையும் செய்தவர். ஆகவே அவரையும் முக்கியமாக பரன் சோதியண்ணன் அவர்கள் இங்கே வர முடியாத நிலையில் சோயின்மாக இருக்கின்றார். அவரையும் தம்பி லோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவர் சார்பில் நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாகும். ஆனால் முக்கியமாக நமது மக்களுக்கு இங்கே வந்து எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி கூறுவதற்காக தர்மகத்தா சார்பில் ஸ்ரீரங்கன் அவர்களை சில வார்த்தைகள் நன்றி கூறுமாறு தாழ்படுகிறது. அன்புள்ள உறவுகளே, மேடையில் இருக்கும் பெரியோர்களை வணங்குகிறேன். உங்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் தூங்கள், இந்த ஆலயத்தை வளர்த்தீர்கள். இந்த ஆலயத்துக்கு பலவிதத்தில் உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு கூறுவேன், இந்த அறக்கட்டளை இந்த தியான மண்டபத்தை நிர்வாக சபையுடன் சேர்ந்து ஸ்தாபிக்கப்படும் என்பது
உங்களுக்கு தெரியும் திருவாளர் தேவசாயன், திருவாளர் கர்ணலிங்கம், திருவாளர் யோகநாதன் இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த அறக்கட்டளையை ஸ்தாபித்து இந்த தியான மண்டபத்துக்கு நாங்கள் பாடப்பட்டு இதை நிறுவனம் என்று கொண்டு வந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியும் மகரந்தத்தை எடுத்து கொண்டு வந்து தருவது தேனீக்கள். தேனீக்கள் சிறியது, ஆனால் மகரந்தமோ பெரியது. பல விதத்தில் உதவி செய்தாலும் 150,000 பவுண்ட்ஸை தனது இதன் நன்றி எல்லாம் உள்ளத்தில் இருக்கும் ஒரு எங்கே எப்பொழுது எதை கூற வேண்டும் என்பது எனது கருத்து. I am always saying where to say, what to say, when to say. So I have to say that மன்னிக்கவும் தமிழில் சொல்றேன். இந்த தேனீக்கள் என்று குறிப்பிட்டது ஒரே ஒரு தேனி 150,000 பவுண்ட்களை சேர்த்து கொடுத்து எந்தவித படாடவும் இல்லாமல் இருக்கிறார் தம்பி கர்ணலிங்கம் அவர்கள். பலர் சேர்த்து கொடுத்தாலும் பகலாக இந்த மண்டபம் அது கொஞ்ச காலம் மண்டேலே அவர் is always saying meditation call and he fought for it. He organized in a way and he gained and he persuaded people to contribute without hesitation. So far 150,000 a man alone. That is not his money, the people's money. There's a face value. People say in English, face value. முகவசிகரம் என்பது செயலாக்களுக்கு தான் தெரியும். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிறவர்கள் தான் அது கிடைக்கும். அந்த விதத்திலே அவரை நான் மனதார பாராட்டுறேன். இப்பொழுது திரு யோகநாதன் பதவிக்கு வந்த பொழுது கூறினேன், நீங்கள் ஒரு பக்கம், திரு கர்ணலிங்கம் ஒரு பக்கம், 2 செயல் வீரர்களும் சேர்ந்து இந்த தியான மண்டபத்தை மட்டுமல்ல இந்த ஆலயத்தை இன்னும் மேலே உயர்த்துவோம் என்று குறிப்பிட்டேன். அதை இப்பொழுது நிறைவேறுகிறேன். காரணம், நாங்கள் எவ்வளவு தூரம் ஒற்றுமையாக இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டி வளர்க்கலாம். பெரியோர்களுக்கு தலைவணங்குகிறேன். தயவு செய்து இந்த தியான மண்டபத்திலே பெரியோர்களை நாங்கள் அனுசரிக்க வேண்டும். அதை உடனே ஒன்று பிள்ளைகள் பள்ளிக்கூடமாக நடந்து கொண்டு வருகிறது கனக துர்க்கை அம்மன் ஆலயம். அந்த வகையில் முதியோர்கள் ஓய்வு பெறும் இடமாகவும் இதை நாங்கள் கருதி வளர்க்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரிடம் விடப்படுகிறேன். வாழ்க பல்லாண்டு. நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே இந்த மண்டபத்துக்கு பலர் பண உதவி செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது டே சென்டர் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் என்று கூறியபடியால். ஏனெனில் எங்கள் மூத்தோர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் நம்பியிருந்தோம். அதை செய்ய கடமைப்பட்டிருந்தோம். இன்னும் அடுத்த கிழமையிலிருந்து நிச்சயமாக மேல் மாடி ஒரு டே சென்டராக ஆரம்பிக்கப்படும். அதைத்தான் நான் மிஸ் குணாவேலி பிள்ளை அவர்களுக்கும் கூறியிருந்தேன். அவரும் அதை ஒத்துண்டார். நாங்கள் செய்தார். தேங்க்யூ. ஆனபடியால் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் டே சென்டரை இன்னும் அடுத்த கிழமையிலிருந்து மேல் மாடியிலே நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். நிச்சயமாக மிஸ் குணாவேலி பிள்ளையின் ஆதரவுடன் முதல் பகுதியாக நாங்கள் இதை ஆரம்பிப்போம். உங்கள் அனைவரின் ஆதரவுக்கு இதுவரை தந்ததற்கும் இன்னும் தொடர்ந்து வர வேண்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இறுதியாக நான் முக்கியமாக நமது நன்றி உரை கூறக்காக நிர்வாக சபை நிர்வாக சபை பொருளாளர் ரகுநாதன் அவர்களை அதற்கு முன்பதாக இந்த ஆலயம் ஆரம்பித்த காலம் தொடக்கம் இந்த ஆலயத்தில் எந்த விதமான உதவிகளையும் இன்றி தன்னுடைய முழு நேரத்தையும் அர்ப்பணித்து தமிழ் பாடசாலையை நடாத்தி வருகின்றார் எங்களுடைய அன்புக்குரிய ராஜமனோகரன் அவர்கள். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரை அன்போடு இங்கே அழைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த தியான மண்டபம் ஆரம்ப ஆனதும் அந்த வகுப்புகள் இங்கே நடாத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இங்கே செட்டியார் என்று அன்பாக அழைக்கின்றவர்கள் இங்கே இருக்கின்றார். அவரிடமும் குறிப்பிட்டிருந்தேன், இங்கே கலை வகுப்புகளை, நுண்கலை வகுப்புகளை ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய ஆசிரியர்களையும் குழந்தைகளையும் இங்கே அனுப்புங்கள் என்று அவர்கள் இப்பொழுது ராஜமனோகரன் அவர்கள் இந்த பாடசாலையும் இது தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்வு பற்றி உங்களோடு கலந்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பொருளாளர் நான்கையும் சில கருத்துக்களையும் வைப்பார்கள்.
என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இங்கு வந்திருக்கின்ற அம்பாள் அடியவர்கள் எல்லோருக்கும், மேடையிலும் முன்னாலுமாக இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 25 ஆண்டுகளாக அம்பாளின் முன்னிலையிலே இந்த சைவ சித்தாந்த தமிழ் பள்ளி என்று ஆரம்பித்து அதனை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது உண்மையிலே இந்த மண்டபம், கோயில், அந்த பள்ளி, இது எல்லாமே அடிப்படையிலே பார்த்தால் எப்பவோ முடிந்த காரியம். அவளுடைய சித்தம் எல்லாம் நன்றாக நடைபெறுகின்றது. வயதானவர்களுக்கு மிகவும் தேவையானது அவர்கள் கூறுவதை ஒருவர் அமைதியாக இருந்து கேட்பது. இது நான் என்னுடைய பேரனாரை எண்ணி பார்க்கின்ற பொழுது, நான் பேரன் பேத்தி அவர்களோடு நாங்கள் கைகோத்து கொண்டு திரிவோம். இப்பொழுது அப்படி அல்ல. அவர்கள் வந்தாலும் அவர்கள் வருவார்கள், போய்விடுவார்கள் என்கின்ற நிலை. ஆகவே இது ஒரு மிகவும் நல்ல ஒரு முயற்சி. அவர்கள் கூறுவதை இருந்து கேட்க வேண்டும். என்றால் நாங்கள் அங்கு எல்லையில் நிற்கின்றோம். அந்த எல்லையில் இதில் இருக்கின்ற எல்லோரும் அந்த எல்லைக்கு வந்து உள்ளே செல்ல வேண்டும். அதுதான் அங்கே இருப்பது. அவையெல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்று கூறி, முக்கியமாக இதில் இருப்பவர்கள் இங்கு இந்த பாடசாலை நடைபெறுகின்றது என்பதனை கூறி, தமிழையும் சைவத்தையும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது தொடர்ந்து முடிய 3:45 தொடங்கினால் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வரை நடைபெற்று, அதற்கு பின்னால் அம்பாளை வணங்கி உணவு பரிமாறி நாங்கள் எல்லோரும் வீடுகளுக்கு செல்வோம். ஆகவே ஞாயிறு மாலையை இங்கு நீங்கள் உங்கள் தெரிந்தவர்களுக்கு கூறி பிள்ளைகளை அனுப்பி வைத்தால் அவர்கள் சைவத்தையும் தமிழையும் அறிந்த பிள்ளைகளாக பின்னர் பெரியவர்களாக வாழ்வார்கள் என்று கூறி, இந்த வாய்ப்பிற்கும் இந்த மதிப்பிற்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி, எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய எம்பெருமாண்டியினுடைய பேரருள் என்றும் எல்லோருடனும் இருக்கும் என்று அவளுடைய பாதார விந்தங்களை வணங்கி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த தாயார் தின நாளிலே ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடிபெற மணப்பவர் மனிதரில்லை, வாழ்வில் மனிதரில்லை. அந்த வாயிலே இந்த தாய்மார் எல்லாருக்கும் படி வணங்கி இந்த பாட்டை ஃபுல்லாக எல்லாரும் இருக்கா கேட்டால் அவன் அருமை தெரியும். தயவு செய்து வீட்டை இருக்க டைம் இருக்கு இந்த பாட்டு எல்லாரும் இருக்கா கேளுங்க. என்ன இந்த கடைசி தனம் எனக்கு வீட்டை நான் தான் கடைசி பிள்ளை. இது கடைசி தனம் எனக்கு இந்த ஞாபகம் வருது என்னென்னா, இந்த முத்தம் கூட்டுற பேரில் வீட்டை எங்கள் 6 பேரில் கடைசியாக நான் டேக் ஓவர் பண்ணினேன். வீட்டை வந்து லண்டன் வலிக்கிட மட்டும் என்னுடைய வந்தவரும் டேக் ஓவர் பண்ண இல்லை. Finally, start with the speech. Dear all, thank you for coming today. I'm honored to hear giving this speech on the opening of the meditation hall. For Shri Kanaga Thurkkai Amman temple and our community, opening this meditation building is a landmark moment in how far we have progressed. This achievement would not have been possible without the Amman blessing and our devotees' financial support. I would like to say thank you to all on behalf of the trustees, executive committee, to all who supported our mission to create this beautiful building to support the elderly and the youth. This milestone would not have been possible without the support of the local councillors and mayors, the honorable members of parliament. A special thank you for the presence of the worshipful mayors of Ealing, Redbridge, Councillor Mahinda Mida, and the Councillor Thavathuraj Jayaranjan, and the representative of the High Commission of India, Dr. Lily Gunasahar. We will be continue to support the needy in Sri Lanka and India, as well as support the elders in
UK. I'm sure the councillors would have listened to our concern. As a treasurer, it is down to me to say this last bit. The most powerful people here from Ealing Council. And so we could not ask you anymore. And to be honest, the Chariot Festival cost us almost £26,000 on council charges. And I know some of the other councils, they don't charge much as the Ealing. I please beg you to reduce these charges, so support us to reduce these charges so we can continue our charitable work. Thank you. No, thank you. Let me just put something right. We're, as the Mayor and Deputy, we are civic positions. There are local ward councillors as well as the leadership of the council. So that's where we can put you in touch with those councillors. Because I don't want people to get it wrong that we have the power. We have the chains, not the power, just to be clear. but you know, the council, like you said, have helped a lot, and I think it's a two-way process, absolutely. And as someone who's a Hindu myself, we play a part in this community as a whole. We're not just outsiders. We are part of this community. It's about what we give back, and it's a two-way process. So that's the word. Definitely we convey your message. We are always with you. We are also human beings. When we have to pay extra money, we are not million people. I'm like you. So I convey your message. So we will help. We will try our best to do these things. Thank you. மிக்க நன்றி. ஆனால் போகுதல் ஒரே ஒரு முக்கியமான இடத்தை நாங்கள் மறந்து விட்டோம். எங்கள் இந்த கட்டிடத்தில் தனி நிர்வாக சபை சார்பில் பெரும் எங்களுக்கு துணையாக இருந்தவர் டாக்டர் பரமநாதன், பிக் சேரிட்டி ஒர்க்கர். அவருக்கு நாங்கள் இப்பொழுது கௌரவிக்க விரும்புகின்றோம். தயவு செய்து கீழ் வரவும். அதேவேளை அடுத்த கிழமையிலிருந்து நாங்கள் டே சென்டரை ஆரம்பிப்போம். இங்கே மிஸ் குணாவேல் சித்ரா இருக்கிறார். இவர்கள் அனைவரும் இணைந்து அந்த டே சென்டரை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆரம்பித்து செய்ய வேண்டும் என்று தான் I call upon the Chairman of Board of Trustees, Mr. Devarajan, please come in front. Please. Mr. Devarajan. So on behalf of the devotees and the councillors and the mayor of Ealing, we would like to honor the executive president of the temple, Mr. Johannathan, because who is kindly invited all of us and also ensure this building take place on time, and we would like to honor him as well. Please come along. I know he always very shy and hide behind us. Careful, huh? Thank you. There's a kind request, please don't forget Mahaprasadam at the temple. Hello everyone, please. I know time is over now. One thing I want to say, as a Mother's Day today, all the ladies be positive. Join us as a Labour Party or any party you like it. We don't force you. Come with us. When we have more ladies, we can bring more prosperity, our families and for the communities as well. And the meditation hall, always come here. Don't stuck all the inside, women. Always in the kitchen, washing, cleaning. Give some time yourself. Always come out. Look at your health like me. I don't hesitate to tell you, I'm over 70, still I feel young. When I go old, I will come this hall for the meditation. Thank you.
There was food and everything.